ஷபீர், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுல தாவேகா ஆப்ஷன்றது பலருமே பேசுறாங்க. தாவேகா ஆப்ஷனை வச்சு தான் பேரம் பேசுறதெல்லாம் சொல்லப்படுது. தாவேகாவுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? எப்படி நீங்க அனுமானிக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் களத்துல தாவேகான்ற ஒரு கட்சி வந்ததுக்கு பிறகு எல்லோருடைய அந்த பேர வலிமையும் கூட்டப்பட்டிருக்கிறது, கூடிடுச்சு. கூடிருச்சு. ம். டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட்டு டிமாண்ட் மாதிரி இங்க வந்து சீட்டுக்கு டிமாண்ட் வந்து எல்லா கட்சிகளுக்கும் கூடிருச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். தாவேகா வந்து ஒரு தேர்தலை முன்னாடி சந்திச்சு இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கட்சிகளுக்கெல்லாம் தாவேகாவுடைய ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைத்திருக்கும். அந்த வாய்ப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத ஒரு சூழல். நம்ம ரவீந்திரன் சார் தான் அடிக்கடி சொல்லுவார், அன்டெஸ்டட் பார்ட்டி அன்டெஸ்டட் பார்ட்டி அன்டெஸ்டட் அப்படின்னு வரலையா, அந்த மாதிரி அன்டெஸ்டட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து எல்லோரையும் தடுக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய கருத்து கணிப்புகள் எடுக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் எடுக்கிறாங்க. தாவேகாவுக்கு பெரிய அளவுல வருதுன்னு அந்த நம்பர்ஸ் எல்லாம் கட்சிகள் நீங்க இன்னைக்கு பொருட்படுத்த மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் நடக்கிற பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களில் மாநாடுகளில் எங்கே நீங்கள் கருத்து கணிப்பு நடத்தினாலும் தாவேகா ஜெயிச்சிரும். ஓ. நீங்க அதிமுகவும் சரி திமுகவும் சரி நம்ம யாரோட கூட்டணிக்கு போகிறது அப்படின்னா தாவேகாவோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்றது தான் வந்து சொல்லுவாங்க எல்லாரும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மனநிலை வந்து அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஓபிஎஸ் அந்த மாதிரி தான் நடத்தினார் கருத்து கணிப்பு. 60% வந்து தாவேகா பக்கம் போகணுன்றாங்க. நீங்கள் இந்த கொஞ்ச நாள் முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஷோ ஒன்று வரும் டிவியில், யார் மனசில் யார், உங்கள் மனசில் யார், அவருக்கு என்ன பேர் அப்படின்னு. இப்போ இந்த தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் நீங்கள் அந்த ஷோவில் உட்கார வச்சிங்கன்னா, அவர் கேள்வி கேட்க 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 கடைசியில் அவங்க வந்து விஜய் பக்கம் கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு மனதளவில் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் இருந்துச்சு. அவருடைய மனதை வேறு சில விஷயங்களால் திரு ஆர்கே சார் சொன்ன மாதிரி சம்மன்லாம் அனுப்பினோடனே மனது மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் அந்த ஒரு 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 ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற அளவில் இருந்தாங்க அவங்க. கிட்டத்தட்ட நீ ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி எல்லார் மனசுக்குள்ளேயும் விஜய் தான் இருக்கிறாரு. ஏதோ கட்டாயத்தின் பேர்ல எல்லாரும் அங்கங்க இருக்காங்கன்னு சொல்ல இல்லை, நீங்கள் அந்த மாதிரி இப்போ ஓபிஎஸும் அதே ஒரு ஆப்ஷனை தான் ரொம்ப தீவிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஓபிஎஸ்ஸுக்கான கதவுகள் வந்து பாஜகவிலிருந்து ஏன் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திமுகவோட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு பெரிய அளவுக்கு கோபமாகவும் அது மாறி இருக்கிறது. நீங்கள் டிடிவி தினகரன் அவர்களை டெல்லிக்கு அழைத்து திரு அமித்ஷா அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறாரு, இவங்க கூட்டணிக்கு வந்தால் போதும் அப்படின்றாரு. ஆனால் ஓபிஎஸும் டிடிவி தினகரும் ஒரே ஒரு காம்போ பேக் தான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு அணியில் போனால் தான் அதோடைய இம்பேக்ட் அப்படின்றது இருக்கும். பட் ஆனால் பிஜேபி அதை உடைக்குது. என்னன்னா, உங்களுக்கு டிடிவி தினகரனை நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா ஓபிஎஸும் கொஞ்சம் நெருக்கடிக்குள்ளாவார். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் அவருக்கு க்ளோஸ் ஆயிரும், பல ஆப்ஷன்ஸ் அவருக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது ஒருவேளை நம்ம கடைசியாக கூப்பிட்டோம்னா நம்ம கூட வந்துடுவார் அப்படின்ற ஒரு கணக்கு தான். இப்போ எல்லா விஷயங்கள்லையும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, திமுக கூட்டணி கட்சிகள் யாருமே வெளியேறல. இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு அணியை உருவாக்கியதற்கு பிறகு கூட அந்த அணிக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழல், அந்த அணிக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படாத சூழல். இது எல்லாமே வந்து பாஜகவுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை எங்கேயாச்சும் பாதிச்சிருமோ அப்படின்ற ஒரு கவலை என்பதும் அவங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது. அதனால தான் அதை வேகப்படுத்துகிறாங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக நடந்திருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்குது எல்லாமே. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திடீர்னு போய் நான் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டேன் அப்படின்றாரு. அதே மாதிரி திரு டிடிவி தினகரன் டெல்லிக்கு போகிறாரு, போய் பேசுகிறாரு. அவருடைய பொதுக்குழு செயற்குழுலையும் வந்து அவருடைய ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வராரு. அதுக்கப்புறம் திரு இபிஎஸ் அவர்கள் சசிகலா அண்ட் ஓபிஎஸை பற்றி பேசும்போது ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. அவங்கள பற்றிலாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோங்க, திருப்பி நீங்கள் இந்த கேள்வியை ஏன் கேட்குறீங்க அப்படின்றாரு. ஆனால் டிடிவி தினகரனை பற்றி பேசும்போது நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு அவருடைய டோனே அது மாறி இருக்கிறது. அப்படின்னும் போது பாஜக வந்து அதிமுகவை நெருக்குகிறது. ஏன் அப்படின்னா, கடந்த காலங்களில் வந்து இபிஎஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது டஃப்பாக நெகோஷியேட் பண்ணுவார். அந்த டஃப் நெகோசியேஷனில் பாஜக வந்து பல இடங்களில் அவங்க நினச்சது பண்ண முடியாமல் போயிருச்சு. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அந்த டைமை கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, ஓபிஎஸோடைய ஸ்டைல் வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டே வந்து தேர்தலில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை வந்து பேச்சுவார்த்தையிலேயே வச்சுருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு நெருக்கடியை உண்டாக்கி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து
கூட்டணிக்குள் வந்து ஆப்ஷன்ஸை வந்து குறைச்சிருவாரு. அப்போ இவரை வந்து நம்ம இப்போவே ஒரு கமிட்மெண்ட்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான். இப்போ இதில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ கண்டிஷனாக பல கட்சிகள் கேட்பது என்ன அப்படின்னா ஆட்சியில் பங்கு. இது வந்து ஒரு எலிஃபென்ட் இன் த ரூம். இதை வந்து திமுக இப்போதைக்கு அட்ரஸ் பண்ண மாட்டோம், இப்போதைக்கு அது ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு பேசினா கூட நாளைய தினம் எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்ஸ் வருது அப்படின்றத பொறுத்து. ஏன்னா ஒரு 3 கார்னட் கண்டெஸ்ட், ஒரு 4 கார்னட் கண்டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எவ்வளவு நம்பர்ஸோட வர முடியும் அப்படின்றத பொறுத்து. ஒரு கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் நாம் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக அதுவே பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? அது பிரச்சனையாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இந்த 2 கட்சிகளுக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு டெல்லிக்கு இபிஎஸ் போகும்போது இபிஎஸ்ஸிடம் சொல்லப்பட்ட விஷயங்கள் 2 தான். ஒன்று வந்து அதிக இடங்கள் எங்களுக்கு வேணும், ஏன்னா எங்கள் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன தடவை நீங்கள் என்ன சொன்னீங்க, 4%க்கு 20 சீட் தான், நீங்கள் எப்போ 11% ஆகிருக்கு. அல்லது ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணிக்கே அதிமுக இல்லாமல் என்டிஏ கூட்டணிக்கு 19% இருக்குன்னும் போது அவ்வளவு சீட்ஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. 2வது ஆட்சியில் பங்கு தேவை அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருக்காங்க பிஜேபி. அமித்ஷா மனசுக்குள்ள விஜய் இருக்காரா? இருக்காரு. அதனால தானே ஜனநாயகன் வந்து இன்னும் பொங்கலுக்கு வெளியே வரல. அந்த ஆப்ஷன் இருக்கா? அந்த விஜய் ட்ரை பண்றாங்க, ரொம்ப சீரியஸா ட்ரை பண்றாங்க. நீங்க விஜயை வந்து தொடர்பு கொண்டு பேசுவதற்காக தீவிரமாக பாஜக முயற்சி எடுக்கிறது. அந்த முயற்சி பலனளிக்கவில்லை அப்படின்றது வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு போடப்படுகின்ற முட்டுக்கட்டை எல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணம். கிட்டத்தட்ட அது விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. விஜய் பேசல இது வரைக்கும். அவர் வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கே தயாராக இல்லை அப்படின்ற ஒரு சிக்னல்ஸை தான் கொடுத்துருக்காரு. ஜனநாயகனை வைத்து விஜயுடன் ஒரு நெருக்கடியை உண்டாக்க வேண்டும், அவர்கிட்ட பேசணும், அல்லது நீங்க பேச வாங்க அப்படின்றது தான் வந்து இதுக்கு அர்த்தம். அது நடக்கல அப்படின்றதுல இது கூடுதல் நெருக்கடியாக மாறி இருக்கு. பேசலாம்.